வணக்கம். நம்ம இன்னைக்கு ரயில்வே எக்ஸாம் ஆர்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5000 at 12% per annum for 1 year. காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5000 ரூபாய் அசல் இருக்கு. ஓகேங்களா? பிரின்சிபல் 5000 ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயருக்கு 12%னா 6 மாதத்துக்கு 6%. அதே நேரம் 1 இயரில் 6 மாதம் இருக்குது, ஆஃப் இயர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா வச்சு செய்யணும்னா இதுக்கு டைம் ஆகும். ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் பாருங்க. 5000 ருபீஸில் 10% நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போவுமே சொல்லியிருக்கோம், ஒரு பாயிண்ட் முன்னாடி வச்சா போதும். ஸோ 500 ருபீஸ். 1% தேவைன்னா 2 பாயிண்ட் வைங்க, 50 ருபீஸ். இப்போ 6% ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ 6 × 50 = 300 ருபீஸ் முதல் 6 மாதத்தோட இன்ட்ரெஸ்ட். அடுத்த 6 மாதத்துக்கு இந்த 5000க்கு அதே 300 ருபீஸ் வரும். ஆனால் ரெண்டாவது 6 மாதத்துல முதல் 6 மாதத்தோட 300 ருபீஸ் வட்டிக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் 10% 30, 1% வந்து 3 ருபீஸ். ஸோ 6%, 6 3s are 18. ஸோ டோட்டல் நம்ம பார்த்தோம்னா 618 ருபீஸ் இதோட இன்ட்ரெஸ்ட் வரும். விரிவாக செய்கிறது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம், இது ஷார்ட்டாக செய்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் மைனஸ், என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் போடணும். ஓகேங்களா? அடுத்தது டிவைட் மீன்ஸ் பிளஸ், சாரி டிவைட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்தது மைனஸ் மீன்ஸ் பிளஸ், எங்கெல்லாம் மைனஸ் வருதோ அதில் நம்ம பிளஸ் போடணும். அடுத்து பிளஸ் மீன்ஸ் டிவைட், ஓகேங்களா? இப்படி சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 / 8 மல்டிப்ளிகேஷன் 4 - 8 + 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம இதை மாற்றணும். 16 டிவைடு வர இடத்துல என்ன வரும், மல்டிப்ளிகேஷன் 8. அடுத்து மல்டிப்ளிகேஷன் வர இடத்துல -4, அடுத்து மைனஸ் வர இடத்துல +8, அடுத்து ப்ளஸ் வர இடத்துல டிவைடு வரும். ஸோ டிவைட் 4. ஓகேங்களா? இதை பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த பால்மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிறத பிராக்கெட் இருக்கா பார்க்கணும், இல்லை அடுத்து ஆஃப் இருக்கா பார்க்கணும், இல்லை அடுத்து டிவைடு தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 8 / 4 இதை டிவைட் பண்ணால் என்ன ஒரு ஆன்சரு 2 வரும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்கு. 16 × 8 எவ்வளோன்னா 128. ஓகேங்களா? அடுத்து அடிஷன். ஸோ 128 + ஒரு 2, அடுத்து சப்ட்ராக்ஷன் -4. ஓகேங்களா? ஸோ 128 + 2 130, 130ல -4 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 126 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி ஆவரேஜ் ஆஃப் 25 ரிசல்ட் இஸ் 18. ஆவரேஜ் 25 ரிசல்ட், இதோட ஆவரேஜ் 18 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் 18னா டோட்டல் கண்டுபிடிக்க ஆவரேஜையும் நம்பர் ஆஃப் ஐட்டமும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 25 × 18 பண்ணீங்கன்னா அதோட டோட்டல் கிடைச்சிடும். அடுத்தது ஃபர்ஸ்ட் 12 ரிசல்ட் 14. ஃபர்ஸ்ட் 12 ரிசல்ட் 14. அடுத்து லாஸ்ட் 12 ரிசல்ட் 17 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 13 தேர்ந்தாங்க. மொத்தம் 25 இருக்குன்னா முதல் 12 இங்க இருந்து முதல் 12 என்ன சொல்லிட்டாங்க, ஆவரேஜ் 14 சொல்லிட்டாங்க. அடுத்து 12 ஆவரேஜ் 17 சொல்லிட்டாங்க. இந்த 13th இருக்கிற இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபார்முலா படி செய்யணும்னா 25 × 18 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 12 × 14 12 × 17 கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் இந்த 25 18ல மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஃபார்முலா படி சரி. இது ஷார்ட்டாக எப்படி செய்யலாம் பாருங்க. ஆவரேஜ் 18 கொடுத்துட்டாங்க. ஸோ 18 மொத்தம் ஆவரேஜ். அது அடுத்தது முதல் 12 ஆவரேஜ் 14. அப்போ இந்த 18லேருந்து எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 குறையுது. ஸோ ஒரு நம்பருக்கு 4னா மொத்தம் 12 ரிசல்ட். 12 × 4 எவ்வளவு, 48. அடுத்தது நெக்ஸ்ட் 12 ரிசல்ட்டுக்கு எவ்வளோ குறையும் பார்த்தீங்கன்னா 1 குறையுது. ஸோ 1 × 12 ரிசல்ட்டுக்கும் 12 × 1 12. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 13 ரிசல்ட் கிடைக்கும்.
8 plus 2 plus 8 18 balance 1 6 1 7. ஸோ 78 தான் 13th ஓட ரிசல்ட். நீங்க ஃபார்முலா படி போடணும்னா என்ன பண்ணணும், 25 into 18 இத மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு இதுல இருந்து 12 into 14 plus 12 into 17 இத மைனஸ் இதுல இருந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது கிடைக்கும் 13th ரிசல்ட். இது நம்ம ஷார்ட்கட்டா செய்யறது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a pipe can fill a tank 15 hours. அதாவது ஒரு பைப் வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணதுக்கு 15 hours ஆகுது. ஓகேங்களா, ஃபில் பண்ணதுக்கு. due to a leak in the bottom it filled in 20 hours. பாட்டத்துல கொஞ்சம் லீக் இருக்கனால அதோட இது என்ன ஆகுது, 20 hours ஆகுது. சரி, 20 hours ஆகுது. அப்படினா how much time will take to empty it? ஓகேங்களா, டேங்க் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது அந்த லீக்கால எம்டி ஆக எவ்வளவு நேரம் ஆகும் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चन மோஸ்ட்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம் ஆகுது, 15 hours ஆகுது. அடுத்து லீக்கால 20 hours ஆகுது. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்டா கீழ எழுதுங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 5. அவ்வளவுதாங்க. ஸ்டார்ட் பண்ணீங்க 1 5 சார், இது 3 5 சார். 320 எவ்வளவு பாத்தீங்கன்னா 60 hours. சோ 60 ஹவர்ஸ்ல எம்டி ஆயிடும் லீக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா. Next question பாருங்க. In a college the number of students study in arts, commerce and science 4:7:9. Arts, commerce, science 4:7:9. In the student if the number of students in arts, commerce and science be increased by 30%, 20% and 40%. என்ன ஆகுது, ஸ்டூடண்ட் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இதுல 30%, இதுல 20%, இதுல 40% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா, அப்போ எவ்வளவு ஸ்டூடண்ட் தெரியாது, அது அவங்க கேட்கவும் செய்யல. சோ 4 இருப்பான், 400 இருப்பான், 4000 இருப்பான், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. சோ 4ல இதுல 30% இன்க்ரீஸ் ஆகுது. இதுல 10% எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.4. சோ 30 into 30% இருக்கு, 3 into 0.4 1.2 வரும். அப்போ இது என்ன ஆகும், 5.2 ன்னு வரும். அடுத்து இதுல 20%, 10% 0.7. சோ 20% 1.4. சரி, 30% and 20%. சோ இதுல 1.4 இன்க்ரீஸ் ஆகும். சோ 7ங்கிறது என்ன ஆகும், 8.4 ஆகும். அடுத்து இதுல 40%. சோ 9ல 10% 0.9. சோ 40% 4 9s are 36, 3.6. அப்ப என்ன ஆகும், 12.6 ஆகும். ஓகேங்களா, சோ இதுல பாயிண்ட் எல்லாமே சேமா இருக்கனால நம்ம பாயிண்ட கேன்சல் பண்ணிடலாம். சோ இத அப்படியே ஷார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இது 26 2 வரும். இது வந்து 42, இங்க வந்து 63. சோ 26 42 63ங்கற ரேஷியோல இருப்பாங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்து பாருங்க. A patient is to be given 12 unit of insulin if 1 ml of insulin solution contain 40 unit. ஓகேங்களா, 40 யூனிட்ல 1 ml இன்சுலின் இருக்கு. ஓகேங்களா, அப்பனா 12 யூனிட்ல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 40க்கு 1 ml னா 12க்கு எவ்வளவு, இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது 10 டைம்ஸ் வரும், இது 3 4s ஆ வரும். ஓகேங்களா, சோ 3/10 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 0.3 ml இருக்கும். அடுத்த क्वेश्चन போகலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. On dividing a certain number 342 we get 47 is remainder. அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை 342 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து எவ்வளவு வருதுன்றாங்க, 47 வருது. ஓகேங்களா, அப்ப அதே நம்பரை 18 ஆல டிவைட் பண்ணா. ஓகேங்களா, சோ 18 ஆல டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி வந்துச்சுனா அந்த நம்பர் நமக்கு தெரியாது, தேவையும் கிடையாது. ஓகேங்களா, சோ 342 ஆல டிவைட் ஆகுதுனாலே அது 1 டைம்ஸ் இருக்கலாம் இல்ல 10 டைம்ஸ் இருக்கலாம், பிளஸ் 47 ரிமைண்டரா வருதுன்றாங்க. ஓகேங்களா, சோ இந்த ஒரு நம்பர் 342 ஆல டிவைட் ஆகும்போது 47 ரிமைண்டர் ஆகுது. ஓகேங்களா, அப்ப 18 ஆல டிவைட் ஆகும்போது கேக்குறாங்க இந்த 18 வந்து இந்த 342 ல இருக்கா பார்க்கணும். சோ பாருங்க, இது வந்து 2 18 சார் 360, அதுல இருந்து ஒரு 18 கழிச்சோம்னா 342 வந்துரும். அப்ப 19 டைம்ஸ் இது இருக்கு.
அப்போ 342ஆல எந்த நம்பர்லாம் வகுப்படுதோ அந்த நம்பர்லாம் 18ஆலையும் வகுப்படும். 342ஆல வகுப்படும் போது 47 மீதி வந்துச்சுன்னா 18ஆல வகுப்படும் போது இந்த 47 18 எத்தனை திருப்பி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 18 36 போச்சுன்னா மீதி என்ன வரும்? ரிமைண்டர் 11. இதோட ஆன்சர். ஒரு நம்பரை 342ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு. அது 342ஆல டிவைட் ஆச்சுன்னா 47 மிச்சம் வந்துச்சுன்னா அதே நம்பர் 18ஆல டிவைட் ஆச்சுன்னா 11 மிச்சம் வரும். ரிமைண்டர் 11. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. from the given option which complete the series கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? so 2 square 3 square 4 square 5 square அந்த மாதிரி போகுது. 4 9 16 25 நெக்ஸ்ட் என்ன வரும் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இது பாருங்க, இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். சோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் எவ்வளவு? 36. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A thief is spotted by a policeman from a distance of 100 meter. When the policeman start the chase, thief also start running. என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு thief வந்து இந்த இடத்துல நிக்கிறாங்க. இத ஒரு போலீஸ்மேன் பாக்குறாங்க. போலீஸ்மேன் அவங்களை சேஸ் பண்றாங்க. அதே நேரம் போலீஸ்மேன் பார்த்ததும் தீஃபும் பார்த்துட்டாங்க. அவரும் ரன்னிங் ஆகுறாங்க, போலீஸ்மேனும் ரன்னிங் ஆகுறாங்க. இவங்க ரெண்டுத்துக்குள்ள டிஃபரண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 மீட்டர் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, if the thief 8 km/h and the policeman 10 km/h, போலீஸ் வந்து 10 km/h போறாங்க ரன்னிங். thief வந்து 8 km/h போறாங்க. ஓகேங்களா? how far the thief will have run before the overtaken. ஓகேங்களா? இங்க இருக்கிற thief வந்து எவ்வளவு தூரம் ரன் பண்ணிருப்பாரு போலீஸ் வந்து அவங்கள சேஸ் பண்ணும்போது. இதுதான் क्वेश्चन. ஓகேங்களா? இப்போ 10 km/h கொடுத்திருக்காங்க. சோ கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்டா மாத்தோம்னா நம்ம எதாவது பெருக்கணும், 5/80 னால பெருக்கணும். 5/80 னால பெருக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு 100 மீட்டர் கொடுத்திருக்கேனால. சோ 10 கிலோ போலீஸ் வந்து 10 km/h இன்று 5/80 னால பெருக்கினீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5 டைம்ஸ் இருக்கும். சோ 25/9 மீட்டர் per செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு 25/9 மீட்டர் போவாங்க. அடுத்தது thief பாத்தீங்கன்னா 8 km ஸ்பீட்ல போறாங்க. சோ 8 × 5/80 இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 20/9 மீட்டர் per செகண்ட்ல போலீஸ் thief போவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ 100 மீட்டர் இருக்கு டிஸ்டன்ஸ். அப்போ அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பார்க்கணும். சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். பாருங்க, போலீஸ் வந்து 25/9 போகுது, thief 20/9. சோ இவங்க ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல போனாலே இவங்களுக்குள்ள ரிலேட்டிவ் ஸ்பீடு இதுல இருந்து இத மைனஸ் பண்ணனும். சோ 25/9 ல இருந்து 20/9 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 5/9 வரும். சோ இந்த 9 அப்படியே மேல போயிடும். 1 5 சார், இது 25 சார். சோ 20 × 9 இது மேல போயிடும். 20 × 9 180 செகண்ட் ஆகும். இந்த போலீஸ் வந்து திருடனை கேட்ச் பண்றது. ஓகேங்களா? சோ அப்ப 180 செகண்ட் இந்த திருடன் ஓடி இருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஓடுறாப்ல? 20/9. அப்போ 20/9 ஒரு செகண்டுக்கு ஓடுனாங்கன்னா இன்று 180 செகண்டுக்கு எவ்வளவு? ஓகேங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 20 டைம்ஸ் இருக்கும். 20 × 20 400. சோ 400 மீட்டர் ரன்னிங்ல ஓடி இருப்பாப்ல அவங்களை பிடிக்கும் போது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The price of 10 chair is equal to the 4 table. அப்போ 10 chair is equal to 4 table க்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. The price of 15 chair and 2 table together 4000. 15 chair plus 2 table
2 டேபிள் ஈக்குவல் டு எவ்வளோ 4000 சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஃபைண்ட் தி டோட்டல் பிரைஸ் ஆஃப் 12 சேர் அண்ட் 3 டேபிள். அப்போ 12 சேருக்கும் ப்ளஸ் 3 டேபிளுக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்க 15 சேர் சொல்லியிருக்காங்க. 10 சேர் வந்து 4 டேபிள்ஸ் சமம்னா 5 சேர் வந்து 2 டேபிள்ஸ் சமம். அப்போ 15 சேர் எவ்வளவுக்கு சமம் பார்த்தீங்கன்னா 6 டேபிளுக்கு சமம் ஓகேங்களா. அப்போ 6 டேபிள் ப்ளஸ் ஒரு 2 டேபிள். அப்போ என்ன அர்த்தம் 8 டேபிள்ஸ் ஈக்குவல் தான் இந்த 4000 rupees. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு டேபிள் வந்து 500 rupees கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ ஒரு டேபிள் 500 rupees கிடைச்சாச்சு. அடுத்து பாருங்க 10 சேர் வந்து 4 டேபிள் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 4 டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 2000 rupees வரும். அப்போ 10 சேர் 2000 னா ஒரு சேர் 200 rupees. அப்போ இங்க 12 சேர் அப்போ 12 into 200 பிளஸ் டேபிள் வந்து 1 500 அப்போ 3 into 500. ஸோ இது ஒரு 2400 இது ஒரு 1500. அப்போ 2400 plus 1500 equal to 3900 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If the price of tea is increased by 20%, by how much percent must the consumption of tea be dimensioned as not a increase the expense? என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு தேயிலோட விலை வந்து 20% கூடுதுங்க. ஆனா நம்ம எப்போது எவ்வளவு வாங்குமோ அதே ரேட் தான் வாங்கினா தேயிலையை எவ்வளவு வாங்குறது குறைக்கணும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வந்தாலே என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் 100 போடுங்க 20% கூடுது. அப்போ 100க்கு 20 எவ்வளவு 20 தான். ஸோ 120. இப்போ நம்ம குறைக்கணும் இல்லையா அகைன் 100 வரணும். ஸோ எவ்வளோ குறைக்கணும் 120க்கு 20 குறைக்கணும். பெர்சன்டேஜ் கேட்டதுனால இன்ட்டு 100க்கு எவ்வளோ அவ்வளோதுங்க. இதில் அடிச்சிங்கன்னா இது 6 டைம்ஸ் இருக்கும். 100/6 100/6 எவ்வளோ இருக்கும் 16 6 are 96 பேலன்ஸ் 4/6 வரும். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2/3%. இவ்வளோதாங்க இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Next question பாருங்க. By selling 100 pens, a shopkeeper gains the selling price of 20 pens. Find the gain percentage. ஓகேங்களா. So 100 பென் சேல்ஸ் பண்ணாங்கன்னா a shopkeeper gain 20 pen அவங்களுக்கு கெயின் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த 100 பென்னும் 80 பென்னுக்கு வாங்கியிருப்பாங்க அந்த ரேட்டுக்கு சரி 100 பென்னும் 80 பென்னு சேல்ஸ் பண்ணதுக்கு சமம். அப்படின்னா 80 பென்னு சேல்ஸ் பண்ணாலே அவங்க 100 பென் வாங்கினா ரேட் வந்துடும். பேலன்ஸ் ஷீட் எவ்வளவு 20 பென் இன்டு 100க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்ல கேட்டனா இது அடிச்சீங்கன்னா என்ன ஆகும் சோ 25% அவங்களுக்கு ப்ராஃபிட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a sum of rupees 312 was divided among the 100 boys and girls such way that each boy 3.60 get and girl 2.40. என்ன சொல்லிருக்காங்க மொத்தம் 100 பேர் இருக்காங்க ஓகேங்களா. இதுல மொத்தம் 312 ரூபாய் இருக்கு. இது ஒவ்வொரு பாய்ஸ்க்கும் 3 ரூபாய் அறிவிசா கொடுக்கப்படுது. எவ்வளவு பேர் தெரியும் மொத்தம் பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து இருக்காங்க. ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்கும் 2 ரூபாய் 40 பைசா கொடுக்கப்படுது. இது கேர்ள்ஸ் இது பாய்ஸ் ஓகேங்களா. சோ டோட்டல் 312 ரூபாய். இப்போ பாருங்க இப்போ 100மே பாய்ஸா இருந்தா 360 ரூபாய் தேவைப்படும் ஓகேங்களா. சோ அப்ப அந்த 360 இந்த 312 எவ்வளவு டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா 48 ரூபீஸ் டிஃபரண்ட் வரும். அதே நேரம் மொத்தமும் கேர்ள்ஸ் இருந்தா 240 ரூபாய் தேவைப்படும். சோ இதுக்குள்ள டிஃபரண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 72 ரூபீஸ் தேவைப்படும் ஓகேங்களா. சோ இத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 224 இது 324. சோ 3:2ங்கற ரேஷியோல பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்க. சோ இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கேக்குறாங்க. சோ 2 பார்ட் மொத்தம் 100 3 ல 5 பார்ட் ஓகேங்களா. சோ 5 பார்ட்டுக்கு 100 னா 2 பார்ட்டுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணீங்க எவ்வளவு வரும் 40 கேர்ள்ஸ் இருப்பாங்க. இதுதான் இத ஸ்டார்ட்டா நம்ம செய்யறது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Next question பாருங்க. A train 125 meter long is running 50 km per hour. At what time pass a man running the 5 km per hour? அப்போ ட்ரெயினோட ஸ்பீட் சொல்லிட்டாங்க. ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவு
50 கிலோமீட்டர் per hour 50 கிலோமீட்டர் per hour ஓகேங்களா ஸ்பீடு. அடுத்து ஸ்பீட் ஆஃப் மேன், சரி ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் 50 போட்டேன் 50. அடுத்து மேனோட ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர் per hour. அடுத்து ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க, ட்ரெயினோட லென்த் வந்து 150 மீட்டர், சாரி 125 மீட்டர் ஓகேங்களா 125 மீட்டர். ஸோ மேனை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரிலேட்டிவ் ஸ்பீடு, அதாவது சேம் டைரக்ஷனாக இருந்தால் ரெண்டு ஸ்பீடையும் மைனஸ் பண்ணுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டைம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 125 மீட்டர் 125 மீட்டர் பை ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேன் வந்து 5 கிலோமீட்டர், ட்ரெயின் வந்து 50 கிலோமீட்டர். ஆனால் சேம் டைரக்ஷன் சொன்னதுனால மைனஸ் பண்ணணும். ஸோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 45 இன்று இது மீட்டரில் இருக்கு. ஸோ கிலோமீட்டர் மாதிரிக்கா 18/5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணால் முடிஞ்சிடும். ஸோ இது 2 9 சார், இது 5 9 சார், 5 5 சார் 25 வரும். இந்த 25ஆல் இதை ஸ்டார்ட் பண்ணால் 5 25 125 வரும். ஸோ 5 × 2 10 செகண்ட். ஸோ 10 செகண்டில் மேனா அந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 8 women can complete a work in 10 days. அப்போ 8 women இன்று 10 daysல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே ஒர்க்கை 10 children take 16 days. 10 children take 16 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது வந்து children, இது வந்து women. ஓகேங்களா? இப்போ இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1:2 ஓகேங்களா? அதாவது ஒரு உமனோட எஃபிஷியன்சி 2 சில்ட்ரனுக்கு ஈக்குவல். ஏன்னா how many days 10 women and 12 children. அப்போ 10 women plus 12 children சேர்த்து கேட்குறாங்க ஓகேங்களா? ஸோ 10 women plus 12 children. ஸோ 2 children வந்து ஒரு உமனுக்கு சமம்னா 12 children 6 உமனுக்கு சமம். அப்போ 10 × 6 எவ்வளோ வரும்? 16 women வரும் ஓகேங்களா? ஸோ 16 women இன்று 8 நாளில் முடிப்பாங்க. 8 women 10 daysல முடிச்சாங்க. 8 women 10 daysல முடிச்சாங்க ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது 8 வரும், இங்க 2 வரும், இதை அடிச்சீங்கன்னா 5 2 சார். ஸோ 5 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதாங்க இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man drive 40 km to north. ஒரு மனுஷன் இருக்காங்க 40 கிலோமீட்டர் நார்த் போறாங்க ஓகேங்களா? எப்பவுமே டைரக்ஷன்ல இது நார்த், இது சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் ஓகேங்களா? 40 கிலோமீட்டர் நார்த் போறாங்க. அண்ட் தென் டர்னிங் ஈஸ்ட் 50 கிலோமீட்டர், மறுபடியும் ஈஸ்ட்ல ஒரு 50 கிலோமீட்டர் போறாங்க. அகைன் ஹி டர்ன் தி ரைட், இங்க இருந்து ரைட் எடுக்கணும் ஓகேங்களா? இங்க இருந்து ரைட்னா எங்க வரும்? சவுத் நோக்கி தான் வரும். ஹி டர்ன் ரைட் அண்ட் 30 கிலோமீட்டர், இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி வராங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஹி டர்ன் ரைட் அண்ட் டிரைவ் 50 கிலோமீட்டர். இப்போ ரைட், அப்ப இதுல இருந்து ரைட் எடுக்கும்போது இந்த பக்கம் தான் வரும் ஓகேங்களா? இங்க 50 கிலோமீட்டர் வராங்க. ஸோ இதே 50 கிலோமீட்டர் இங்க வந்துருந்தாங்க. தென் ஃபார் இஸ் ஸ்டார்டிங் பிளேஸ், அதாவது ஸ்டார்டிங் பிளேஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பாங்க ஓகேங்களா? ஸோ அப்போ இதே 50 கிலோமீட்டர் இங்க வந்துட்டாங்க. இங்க 40 கிலோமீட்டர், இது 30 கிலோமீட்டர், மைனஸ் பண்ணா என்ன வரும்? 10 கிலோமீட்டர் வரும் ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ஆர்டிகல் இஸ் தி சேம் as காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 12 ஆர்டிகல் ஓகேங்களா? அதாவது 10 ஆர்டிகல் சேல்ஸ் பண்ணிட்டா 12 ஆர்டிகல் வாங்குனதுக்கு சமம்ட்டாங்க ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து தெரியுது 10 ஆர்டிகல் சேல்ஸ் பண்ணிட்டாலே, ஒரு எக்ஸாம்பிள் 12 ஆர்டிகல் 100 ரூபீஸ் வாங்கியிருந்தாங்கன்னா 10 ஆர்டிகல் 100 ரூபீஸ் கிடைச்சா பேலன்ஸ் 2 ஆர்டிகல் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா? அப்படின்னா பெர்சன்டேஜ்ல 100க்கு அவ்வளோதாங்க. ஸ்டார்ட் 1 டைம்ஸ் இருக்கும், இது 5 டைம்ஸ் இருக்கும், இது 15 சார், இது 25 சார். ஸோ 20% அவங்களுக்கு ப்ராஃபிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர் which can exactly divisible by 513 783. So 513 783
அடுத்து 1107 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லார்ஜஸ்ட் நம்பரு இந்த 3 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுறதுனாலே இதுக்கு நம்ம HCF எடுக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஓகேங்களா. சின்ன பிள்ளைங்க நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. இதை பாருங்க 516 எல்லாமே 9 ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு நம்பர் 9 ஆல டிவைட் ஆகுதுன்னா அந்த டிஜிட்டெல்லாம் ஆட் பண்ணால் போதும் 9 வருதா பார்க்கணும். ஸோ இது 9 வருது, இது 18 வருது, இது 9 வருது. ஸோ அப்போ எல்லாமே 9 ஆல போகும். ஸோ 5 9s are 45, பேலன்ஸ் 6 63, 7 9s are 63. அடுத்து பார்த்தீங்கன்னா 9 9s are 8 9s are 72, பேலன்ஸ் 6 63, 7 9s are 63. அடுத்து 1 9s are 9, பேலன்ஸ் 2, 2 9s are 18, பேலன்ஸ் 2, 3 9s are 27. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 ஆ போகும், 3 ஆல டிவைட் ஆகும். ஏன்னா டிஜிட் என்ன ஆட் பண்ணா 3 ஆல டிவைட் ஆகுது. அடுத்து 3 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும் 20. ஸோ 19 3s are 57, இங்க 29 3s are இது 41 3s are ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கு. ஸோ இது ஏதாவது டிவைட் ஆகாது. ஸோ HCF equal to 9 into 3 is equal to 27 இதோட HCF. ஸோ எக்ஸாக்டா 27 ஆல டிவைட் பண்ணா இது எல்லாமே டிவைட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.